தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு கோவால இருந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சமீபத்தில் ஒரு ஜென்ரேஷன் சேஞ்சாக லான்ச் ஆகி இந்த காம்பேக்ட் செடான் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு செக்மெண்ட்டில் கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஹோண்டாவோட அமேஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம கூட ஹோண்டாவோட 3rd ஜென்ரேஷன் அமேஸ் வந்து நம்ம கூட இருக்குது. இந்த காரில் என்னென்னலாம் சேஞ்ச் ஆகிருக்கு, டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, மேனுவல் சிவிடி இந்த ரெண்டையுமே நம்ம டிரைவ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டே வந்து மேசிவாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்றாப்பில் மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கிரில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஜி ஷேப்பில் அப்படி முன்னாடி வந்து அப்படி உள்ளே போயிருக்கும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்திருக்கும். அது மாதிரி க்ரோம் வந்து ரொம்ப ஒய்டராக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ ரொம்ப சிம்பிளாக மாறி இருக்குது. உங்களுக்கு எலிவேட்டோட கிரில் வந்து கொடுத்துருக்கிறது நமக்கு தெரியுது. அப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் எலிவேட் தானா இந்த காரு அப்படிங்கிற அளவுக்கு இதோட லுக் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சின்னதாக ஒரு க்ரோம் லைன் வந்து மேலே உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. அது ஹெட்லைட்டை வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அப்படியே ஹெட்லைட்டுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக ஓல்ட் ஸ்கூல் டைப்பில் இருந்ததை ரொம்ப ஸ்லிம்மாக ட்ரெண்டாக வந்து உங்களுக்கு இங்கே மாறி இருக்கு. 2 டூமில் ப்ரொஜெக்டட் எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சின்னதாக ஒரு டிஆர்எல்லும் உங்களுக்கு இருக்குது. கீழே வந்து ஒரு ஃபாக் லேம்பும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹவுசிங்குமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ ஓவராலாக இந்த ஃப்ரண்ட்டோட பிளாஸ்டிக்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. இது காரை வந்து ஒரு மாதிரி ப்ரீமியமாக மாற்றின லுக் வந்து நமக்கு இருக்குது. இந்த ஹூடோட மெட்டல் பார்த்தோம் அப்படின்னா எந்த சேஞ்சும் கிடையாது. ஏன்னா இந்த காரில் மெட்டலில் பெருசாக எந்த சேஞ்சும் பண்ணலை. மேலே வந்து ஒரு கேமரா ஆட் ஆனதை நீங்கள் பார்க்குறீங்க. ADAS Level 2 வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ADASஓட வந்திருக்கிறது. அப்போ பட்ஜெட்டில் இருக்கிற நீங்கள் ஒரு 9.8 lakhs வந்து எக்ஷோரூம் காஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு இந்த ADAS ஃபீச்சரும் வந்துடும். இதில் ரேடார் வந்து உங்களுக்கு கொடுக்கல. கேமராவில் தான் இன்ஃபேக்ட் வந்து ஹோண்டா சிட்டிலையும் சரி எலிவேட்லேயும் சரி உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஸ்மூத்தராகவே அது இருக்கும். அதை நம்ம டிரைவ் பண்ணும்போது இப்போ நான் டெஸ்ட் பண்ணியும் காமிக்கிறேன். வெஹிக்கிளோட சைட் வியூவில் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். மெட்டலில் நமக்கு அகைன் எந்த மாற்றமும் வந்து நமக்கு தெரியல. வீல் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதை போய் நம்ம பார்ப்போம். மேலே வந்து சன்ரூஃபும் வந்து கொடுக்கல. பட் இதோட கம்பீட் பண்ணுற அந்த டிசையர் பார்த்தோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு சன்ரூஃப் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் அதில் ADAS கிடையாது. இதில் ADAS வந்து உள்ளே வந்திருக்கு. ஸோ இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா இங்கே சைடில் வந்து ஒரு கேமரா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து லேன் வாட்சிங் கேமரா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உள்ளேருந்து நீங்கள் இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடில் போடும்போது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னங்கிறது உங்களோட இன்ஃபோடைன்மெண்ட்டில் ஒரு வீடியோவே வருது. வித் மார்க்கிங்கோட வருதுன்னு சொல்லலாம். அப்போ நம்ம புதுசாக ஒரு கார் டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பட் இந்த காரு அதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட்டில் இருக்கிற காராக இருக்கலாம், ரோடாக இருக்கலாம், நமக்கு எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. வீல் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டாப் அண்டு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வந்து ZX அப்படிங்கிற ஒரு டாப் அண்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு R15 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அலாயுமே வந்து டைமண்ட் கட் அலாய் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. 185/60 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். பட் இதோட பேஸ் அண்டான வீலை வந்து R14 வந்து உங்களுக்கு கிடைக்கிது. பட் அதில் வந்து வீல் கப் வந்து உங்களுக்கு வரும். இதுக்கு அடுத்து VXங்கிற வேரியண்ட்டில் வந்து R15 கொடுக்குறாங்க. பட் இந்த டைமண்ட் கட் வர்றதில்ல. ஒரு சிங்கிள் கலரில் அலுமினியம் ஃபினிஷில் இருக்கிற ஒரு அலாய் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 172 mm வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் செடானில் இருக்கிற ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த சஸ்பென்ஷன் வந்து ஓரளவுக்கு ஸ்டிஃபராக வந்து டியூன் ஆகிருக்கிறதுனால கீழே தட்டுற பிரச்சனை இருக்காது அப்படின்னு நம்ம நம்பலாம். பட் அதை வந்து நம்ம டிரைவ்லையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். காரோட டெயில் போர்ஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஹோண்டா சிட்டியை பார்த்த ஒரு ஃபீல் மாதிரி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரண்ட்டில் பார்த்தா எலிவேட்டு, பின்னாடி பார்த்தா ஹோண்டா சிட்டி. இந்த டெயில் வந்து எக்ஸாக்டாக அதை வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எல்இடியில் வந்து இங்கே வந்து ஒரு லைட் இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. ஹாலஜனில் தான் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் ரிவர்ஸ் லேம்பும் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இது வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ப்ரொஃபைல் தான். இங்கே வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸும் இருக்கிறது நமக்கு தெரியுது. ஹோண்டாவோட அந்த ஒரு பெரிய பேட்ச் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐவிடெக் அப்படிங்கிற அந்த இன்ஜினோட பேட்சும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ இந்த பூட் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காம்பேக்ட் செடானில் இருக்கிற
ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கீ ஃபாப்லேயே வந்து ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஒரு 416 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸு, நல்ல டீப்பாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் லாங் டிரைவ் வந்து போகிறீங்க, ஒரு 3-4 டேஸோட லக்கேஜ் எடுத்துகிட்டு போனோம்னா இது ரொம்பவே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த இன்ஜின் பற்றி நம்ம பார்ப்போம். ஹோண்டா அப்படின்னாவே இந்த ஐவி டெக் அப்படிங்கிற அந்த இன்ஜின் ரொம்ப ரிஃபைண்டாக ஸ்மூத்தராக இருக்கும் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுலேயும் அதே ரிஃபைன்மெண்ட் வந்து நமக்கு தெரியுது. பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 90 PS பவர் வந்து டெலிவரி பண்ணுது. 110 Nm வந்து டார்க் வந்து உங்களுக்கு அது டெலிவரி பண்ணும். கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கிடைக்குது, சிவிடியும் கிடைக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து சிவிடி தான். ஸோ கீழே இருக்கிற ஃப்ளோர் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக வந்து கன்சீல்டு பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அந்த எலி தொல்லையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்கும். நல்ல ஒரு ஸ்பேஸீஸாக இருக்குது, ஒரு ஈஸி சர்வீசபிலிட்டியாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். மேலே சவுண்ட் ப்ரூஃப் எதுவுமே வந்து உங்களுக்கு பண்ணலை, பட் உள்ளே வந்து ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக அது லேமினேட் பண்ணது நம்மளால் பார்க்க முடியுது. இந்த தேர்ட் ஜென் அமேஸோட வேரியன்ட்ஸ் அண்ட் பட்ஜெட் என்ன வருது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இதில் வந்து VX ZX அப்படின்னு சொல்லி 3 வேரியன்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8 lakhs எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் இருந்து 10.9 lakhs எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வரும். ஸோ இதில் ஆடாஸ் அப்படிங்கிறது 9.7 lakhsல இந்த CVTயில் VX அப்படிங்கிற அந்த வேரியண்ட்டில் இருந்து ஆடாஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த நியூ ஜென்ரேஷன் அமேஸில் கலர்ஸ் என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 6 கலர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு நியூ கலர் வந்திருக்கு, அதான் ப்ளூ. அந்த எலிவேட்டில் என்ன ப்ளூ இருந்ததோ அதே ப்ளூ வந்து இது கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டோட கிரில்லுக்கும் அந்த கலருக்கும் பார்த்தா வண்டியை எலிவேட் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது போக வந்து ஒயிட்டு, ரெட்டு, சில்வர், கிரே, ப்ரௌன் அப்படின்னு சொல்லி ஒரு 6 கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். டோர்லேயே வந்து ஒரு ரெக்வஸ்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஃபுல் பிளாக்கு ஸ்லேட்டாக வந்து ஒரு பேஜோட ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. இங்கே சின்னதாக ஒரு ரெக்ஸினோட டச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் குஷன் வந்து உங்களுக்கு அதில் இருக்குது. ஸோ இதில் டிரைவர் சீட்டுக்கு மட்டும் 1 டச்சில் ஒரு பட்டனுமே வந்து உங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மிச்சப்படி ஓஆர்விஎம் வந்து நீங்கள் பவர்லேயே வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபோல்டிங் அண்ட் அன்ஃபோல்டிங்குமே வந்து உங்களால் ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியும். டோர் பாக்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 6 ஸ்பீக்கர்ஸ் வந்து இதில் இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டோட சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்கு. 8 inch இன்ஃபோடைன்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ உள்ள அந்த இன்டீரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பேஜ் கலரோட ஃபீல் வந்து அந்த ப்ரீமியமான அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் சீட்டே வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரோஸ்டடோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்குது. நல்ல ஒரு பக்கெட் சீட்டோட ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் சீட்ஸ் வர்றதில்ல, அது அக்சசரியாக உங்களுக்கு வந்து ஒரு வென்டிலேட்டரோட பெல்ட் மாதிரி வந்து ஒன்று கொடுக்குறாங்க. அதில் மசாஜரும் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே வர்றதுக்கு ஒரு ஒய்டரான அப்போச்சர் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி டோர் வந்து 90 டிகிரிலாம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகலை, பட் ஸ்டில் நீங்கள் உள்ளே வந்து உட்கார்றதுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சீட் வந்து என்னை நல்லாவே வந்து ஒரு அக்கமடேட்டும் நம்மளை பண்ணுது. ஹைட்டுமே நமக்கு ஃபுல் ஹைட்டுக்கு நமக்கு இந்த ஹெட் ரெஸ்ட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிளாக இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னோட ஹைட்டு 5'8". ஸோ எனக்கு வந்து இவ்வளோ ஹெட்ரூம் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. ஸோ ஃப்ரண்ட்டோட டேஷ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நமக்கு கண்டிப்பாக சிவிக் ரிமைன் பண்ணுது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். குளோபலில் இருக்கிற சிவிக்கில் இதே மாதிரி ஒரு டேஷ்போர்டு, இதே மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை சிமிலராக இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டான ஒரு டேஷாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு பேஜும் பிளாக்கும் நடுவில் வந்து ஒரு சில்வர் லைனுமே வந்து உங்களுக்கு அதில் ட்ராவல் ஆகுது. ஃபுல்லாக ஹார்ட் பிளாஸ்டிக் தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏசியோட வெண்ட் எல்லாமே வந்து ரெக்டாங்கிளாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் ஹோண்டாவோட ஏசி அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு த்ரோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக கேபின் வந்து கூல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே ஃபீல் வந்து இதுலேயும் உங்களுக்கு கிடைக்குது. இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 8 inchல வந்து உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் கொடுக்குறாங்க. இது நான் ஆன் பண்ணி இப்போ நான் காமிக்கிறேன். ஆன் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு வெல்கம் நோட்டோட இது ஆன் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம அமேஸோட அந்த இமேஜ் வந்து வந்துட்டு ஒரு சவுண்டோட ஃப்ரண்ட்டில் அப்படி அழகாக ஒரு ஸ்வைப்போட அமேஸ் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோவோட வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ 8 inch அப்படிங்கிறது ரொம்ப குட்டியாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு மாதிரி வேர்ட்டிக்கலாக வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். பட் ரோடை வந்து விசிபிலிட்டிக்கு இது எந்த அளவுக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல. இங்கே பட்டன் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். நம்ம டிரைவில் இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இதோட கனெக்ட் பண்ணி 6 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 ட்வீட்டரும் 4 டோரில் 4 ஸ்பீக்கரும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆடியோ குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதோட ரியர்
ரியரோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நான் ரிவர்ஸ் வந்து போட்டிருக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க அடாப்டிவாக கைட்லைன் வந்து உங்களுக்கு கொடுக்கல, ஃபிக்ஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு குவாலிட்டி இருக்குது. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, லெஃப்ட் சைடில் உங்களுக்கு லேன் வாட்ச் கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டிங்க அப்படின்னா நம்மளோட கார் பாடியிலேருந்து எவ்வளோ ஒய்டரான ஒரு விசிபிலிட்டி கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு சேஃபரான மார்க்கிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேப்புக்கு அப்புறமா ஆப்ஜெக்டை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு நியூ டிரைவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கீழே வரும்போது ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபெதர் டச்சில் அந்த பட்டன் வந்து உங்களுக்கு இருக்குது. மிச்சபடி கீழே நிறையா பட்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுமே ஹேண்ட்லிங்க்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து உங்களுக்கு இங்கே அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கு. இங்கே பார்க்குறீங்க, நம்ம வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ஜும் அதில் ஆகும். இங்கே டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ஜ் ஆகுது. சார்ஜிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு யூஎஸ்பியும் இன்ஃபோடெயின்மெண்ட்க்குரிய ஒரு யூஎஸ்பியும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பவர் பார்த்த வரைக்கும் 12 வோல்ட்டில் சிகரெட் லைட்டர் போட்டுமே வந்து உங்களுக்கு ஒன்று கிடைக்கிது. இங்கே 2 கப் ஹோல்டருமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நம்மக்கிட்ட இருக்கிறது சிவிடி தான். அந்த கியரோட நாப் வந்து இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே வந்து ஒரு காயின் ஹோல்டரும் நமக்கு கிடைக்கிது. மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் நமக்கு இதில் வரும். ஆம்ரெஸ்ட் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு பக்கா ப்ராக்டிக்கலான ஃப்ரண்ட் கேபின் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ கிளஸ் நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து ஆஃப் ஆகி ஃபுல் பிளாக்காக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இதில் ஹாஃப் த போர்ஷனுக்கு 7 இன்ச்சுக்கு ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஹோண்டா சிட்டியில் இருக்கிற அதே கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் எலிவேட்டில் கூட இதே தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன் பண்ணும்போது அப்படி ஒரு க்ளீன் ஸ்வீப் வரும் பாருங்கள். இங்கே ஸ்பீடோமீட்டர் வந்து உங்களுக்கு அனலாகில் தான் வந்து கிடைக்கிது. பட் இருந்தால் கூட அந்த பேக் லைட் ஆஃப் ஆகும்போது கம்ப்ளீட் பிளாக்காக வந்து மாறுது. இதில் வந்து நீடிலுமே வந்து ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கிளியரான டிஸ்பிளே வந்து நமக்கு அதில் கிடைக்கிது. இங்கே ஃபியூலோட லெவலுமே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது மல்டி கலரில் இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து 7 இன்ச்சில் இருக்கிறதுனால நல்ல ஒரு பிரைட்டாக ஒரு விசிபிலிட்டி வந்து நமக்கு கிடைக்கிது. இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த பிரைட்னஸ் இன்க்ரீஸ் அண்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டரோட கண்ட்ரோலுக்கு இங்கே லெஃப்டில் வந்து ஒரு ரோலர் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஹோம் போட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ரோலர் வந்து வருது. இது நம்ம ஒவ்வொன்றா இங்கே ஸ்க்ரோல் பண்ணும்போது ட்ரிப் மீட்டராக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் என்ன வேணும் அப்படிங்கிறத ஹோம் மெனுவிலருந்தே உங்களால் போக முடியும். ரேஞ்சு, டெக்கோமீட்ரு, ஸ்பீட் அண்ட் டைமு, ஜி சென்சாரு ப்ரெஸ் பண்ணோன்னா ஜி சென்சார் வியூ வந்து இங்கே மாறுது. இந்த ரோலருமே ரொம்ப ஸ்மூத்தராக இருக்குது. ஜாய்ஸ்டிக்கோட ஃபீலுமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபோடெயின்மெண்ட்க்குரிய கண்ட்ரோல் இங்கே இருக்குது. ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆடாஸ்க்குரிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. பேடல் ஷிஃப்டர்ஸும் நமக்கு இந்த சிவிடியில் கிடைக்கிது. லெஃப்ட் சைடில் வைப்பரு, ரைட் சைடில் ஹெட்லைட்க்குரிய கண்ட்ரோல். இந்த ஹெட்லைட்டோட நாபில் ஒரு சுவிட்ச் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லேன் வாட்ச் கேமரா வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். இன்கேஸ் ரிவர்ஸ் போடாமலே, இல்லை உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இண்டிகேட்டர் போடாமலே உங்களுக்கு அந்த வியூ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே லேன் வாட்ச் கேமரா உங்களுக்கு ஆன் ஆகும். புஷ் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரெட் கலரில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு டச்சும் இருக்குது. இங்கே ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா ட்ராக்ஷனுக்கு ஒரு சுவிட்சும் அதே மாதிரி ஹெட்லைட்க்குரிய சுவிட்சஸும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மேலே வந்தோம் அப்படின்னா ஓஆர்விஎம் வந்து மேனுவலில் தான் கிடைக்கிது. பட் இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். கிளியரான ஒரு வியூ வந்து நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். இங்கே ஒரு ஹாலஜனில் 2 ரூஃப் லைட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு வேனிட்டி மிரர் இருக்குது. அதில் லைட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஐ திங்க் அக்சசரியில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டம்மி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பக்கமே வந்து ஒரு மிரர் இருக்குது. அதே நேரத்தில் லைட் வந்து இல்லை. மேபி அக்சசரியாக உங்களால் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரூஃப்மே வந்து அந்த ஒரு பேஜ் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல டீப்பான ஒரு க்ளவ் பாக்ஸு. பட் வித்து வந்து கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃப்ரண்ட்டோட ஒரு ஃபீல் வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரீமியமாக உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ரியர் சைட்டுக்கு போயிட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 90 டிகிரி ஓப்பன் ஆகலை. ஆப்பர்ச்சர் வந்து கொஞ்சம் நல்லா ஒய்டராக இருக்குது. ஸோ இன்க்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நல்லா பெண்டாகி தான் வரணும். ஏன்னா ஃப்ளோர் வந்து லோவாக இருக்கிறதுனால உட்கார்ந்ததுக்கப்புறமா அண்டத்தை வந்து ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி லெக் ரூமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. நீ ஸ்பேஸ் வந்து எனக்கு இந்த அளவுக்கு நீ ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் சீட் வந்து ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. என்னோட ஹைட் வந்து 5'8",
டிரைவிங் பொசிஷனுமே கிட்டத்தட்ட நல்ல பேக்கில் தான் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஹெட்ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 5.8க்கு இந்தளவு ஹெட்ரூம் இருக்குது. 6 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். பட் அதுக்கு மேலே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தலை தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அட்ஜஸ்டபிளில் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுக்கல, ஃபிக்ஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஹோண்டா சிட்டியாக இருக்கலாம், இல்லை எலிவேட்டாக இருக்கலாம். ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க ஹோண்டாவிலேருந்து. அதை அட்ஜஸ்டபிளாக மாற்றுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ரிக்ளைன் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு தான், பட் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ரிக்ளைன் வந்து கிடைக்குது. ஒரு ஆம்ரெஸ்ட்டும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதை புல் பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே கொடுக்கல, ஒரு சின்னதாக ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி இந்த பொசிஷனுமே வந்து இப்படி நிற்கலை, கீழே வந்து உங்களுக்கு உருந்துலேருந்து, அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நமக்கு கை வச்சுக்கிறதுக்கு இல்லை. ஸோ இப்படி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். 2 கப் ஹோல்டரு இதில் அட்டாச் ஆகிருக்கு. அதே மாதிரி 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம், 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக உட்கார முடியும். ஃப்ளோர் ஹைட் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே கீழே வந்து நடுவில் டன்னல் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கிறதுனால, ஏசியோட ப்ரொஜெக்ஷன் இருக்கிறதுனால நடுவில் உட்காந்துருக்கிறவங்க கால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த ஜென்ரேஷனில் தான் உங்களுக்கு ரியரோட ஏசி வெண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. அது ஒரு நல்ல ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ரியர் வரைக்கும் ஒரு நல்ல ஏசி த்ரோவும் உங்களுக்கு கிடைக்கும். கீழே 12 வோல்ட்டில் ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து நமக்கு இதில் எதுவும் கொடுக்கல. ஸோ அப்போ ஓவராலாக இந்த ரியரோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பேஜ் கலருக்குமே வந்து ஓரளவுக்கு நல்ல ரூமியாக ஒரு ஃபீல் கிடைக்குது. நல்ல ஒரு கேபின் ஸ்பேஸ் இருக்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. கண்டிப்பாக ஒரு லாங் டிரைவ் போகிறதுக்கு கூட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் பொசிஷனாக இது இருக்கும். இப்போ நம்ம இந்த 3rd ஜென்ரேஷன் அமேஸை வந்து நம்ம டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது சிவிடி. இந்த சிவிடியும் ஓட்ட போகிறோம், அடுத்து மேனுவலையும் ஓட்டி டெஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த சிவிடி எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு ஹைவேல தான் இப்போ நம்ம ஓட்டிகிட்ருக்குறோம். ஓரளவுக்கு பிளெயினாக தான் இருக்குது ரோடு, கொஞ்சம் ரஷ் பண்ணி நம்ம ஓட்டி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு த்ராட்டில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்படி அப்பா ஸோ ஓரளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க. NVH அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா லைட் ஃபுட்டில் ஓட்டும் போது நல்ல அந்த கம்ஃபர்டபுள் தெரியுது. அந்த ஹோண்டாக்கே உரித்தான அந்த IVT அப்படிங்கிற அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். எப்போ நீங்கள் ஸ்லைட்டாக ஒரு த்ராட்டில் வந்து ஒரு புல் கொடுக்குறீங்களோ பார்க்குறேங்க, ஒரு நல்ல அந்த ஒரு ஓக்கல் வந்து நமக்கு உள்ளே கேட்குது இந்த சிவிடியில். இதில் பேடல் ஷிஃப்டரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்கேஸ் நீங்கள் டவுன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அப்படி அழகாக அப்படி டவுன் பண்ணி பாருங்க, அப்போ ஆர்பிஎம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா. பட் அப்படி ஓட்டும் போது நல்லா பெப்பியாக வந்து உங்களால் ஓட்ட முடியுது. அதுவும் 2 பக்கமும் இப்படி ஸ்டேரிங் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படி டவுன் பண்ணி அப்படி ஓட்டினீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா பெப்பியாக ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிசைரையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது டிசைருக்கும் இதுக்கும் ஒரு 10 Nm டார்க் வந்து இதில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் எவிடெண்ட்டாக தெரியுது. இன்னொன்று 4 சிலிண்டர் அப்படிங்கிறதுனால அந்த வைப்ரேஷனோ அந்த நாய்ஸோ பெருசாக நமக்கு கேபின்குள்ளே இல்லை. இந்த சவுண்ட் இன்சுலேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆம்பியன்ஸை நல்லாவே வந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பர்டிகுலர் ஜென்ரேஷனில். ஸோ அது கொஞ்சம் நல்லா எவிடெண்ட்டாக தெரியுது. ரோட் நாய்ஸ் பெருசாக நமக்கு வந்து உள்ளே இல்லை. ரொம்ப சைலண்ட்டாக வண்டி வந்து நீங்கள் லைட் ஃபுட்டில் ஓட்டும் போது இருக்கும். அப்போ NVH ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அப்போ பவர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஒரு த்ராட்டில் நீங்கள் கொடுக்கும்போது நல்லா ரஷ் பண்ணி கூட நீங்கள் ஓட்டலாம். அதே நேரத்தில் ஒரு லைட் ஃபுட் கூட ஓட்டலாம். ஹில்லில் போகும்போது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து லேகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அதுவும் பேடல் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு அப்படி ரஷ் பண்ணிவிட்டு திருப்பி போகும்போது அந்த ஓக்கல் கேட்குமே தவிர, ஆனால் உங்களால் புல் பண்ணி போக முடியுது கண்டிப்பாக, எந்த ஸ்ட்ரகுலும் இல்லாமல். சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப லைட்டராக ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. சிட்டிக்குள்ளே சின்ன சின்ன மேடு பள்ளத்தில் நீங்கள் ஏறி இறங்கும் போதுமே உங்களுக்கு பெருசாக எந்த இம்பேக்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹைவேல போகும்போதுமே ஸ்டெபிலிட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸ்டேரிங் வந்து ஹைவேக்கு சூப்பர் ஸ்டெபிலிட்டியாக இருக்குது, நல்ல ஃபீட்பேக் இருக்குது. நீங்கள் கட் பண்ணி ஓட்டும் போதெல்லாம் அது அழகாக வந்து அதை திருப்பி உங்களுக்கு தூக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நல்லா கான்ஃபிடென்ட்டாக உங்களால் கட் பண்ண முடியுது. ஆனால் சிட்டிக்குள்ளே அந்த ஸ்டேரிங் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இப்போ மேனுவரபிலிட்டிக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஆடாஸ் அப்படிங்கிறது நல்ல திக்காக லைன் இருக்கும்போது தான் அது டிடெக்ட் பண்ணி உங்களை லேனுக்குள்ளே வச்சுக்குது. லைட்டாக அந்த லைன் வந்து ஃபேடாக இருந்தால் கூட உங்களை அந்த லேனுக்குள்ளே திருப்பி தூக்கிட்டு வரல அப்படின்னு சொல்லலாம். மிச்சப்படி ஆடாஸோட கான்ஃபிகரேஷன் ஸ்மூத்தராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் எய்ம் பண்ண இடத்துல சூப்பராக நிப்பாட்டலாம். பெருசாக வந்து அந்த நோஸ் டேவ்லாம் உங்களால்
டிரைவ் அப்போ ஃபீல் பண்ண முடியல. இந்த கண்டினியூஸ் பம்ப்லலாம் நீங்கள் பார்த்தீங்க, அந்த ஸ்டிஃபரான ஒரு சஸ்பென்ஷனோட அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு உள்ளே கேட்குது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அப்போ ரியரில் உட்காந்துருக்கும் போது ரொம்ப லோவாக சிட்டிக்குள்ளே போகும்போது அந்த பம்பில் நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம். பட் ஹைவேல பெருசாக எந்த ஃபீலுமே இல்லை. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியம் லக்ஸூரியான ஒரு கம்ஃபர்ட்டில் இந்த கார் போகிற மாதிரி ரொம்ப லைட் ஃபுட்டில் ஓடும்போது சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே மேனுவலில் வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம். அது ட்ரைவ் பண்ணும்போது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு மோடுமே இருக்குது. இதில் நான் எஸ்ல நான் போடுறேன். போட்டுட்டு பாருங்க, ஆர்பிஎம் வந்து ஒரு 5000 ஆர்பிஎம் வரைக்கும் உங்களை புல் பண்ணி தான் கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணுது. அப்படிங்கிறப்போ ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு புல் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரி, மைலேஜ் அப்படிங்கிறது ஒரு மேட்ரு. இப்போ இந்த மைலேஜ் வந்து அமேஸ் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கோட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்கு 19.45 வந்து உங்களுக்கு கோட் பண்ணுறாங்க. மேனுவலுக்கு 18.65 வந்து கோட் பண்ணுறாங்க. பட் சிட்டிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 to 10 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் மைலேஜாக இருக்கும். ஹைவேல 15 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அதோட ரியல் லைஃபோட மைலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணிருக்கோம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த கியரோட அந்த ஸ்மூத்னஸ் ரொம்ப ஸ்மூத்தாக போய் லாக் ஆகுது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் போயிட்டு கியரை சேஞ்ச் பண்ண முடியுது. கிளச்சுமே வந்து ஓரளவுக்கு சாஃப்டர் சைடில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது இது ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது இந்த மேனுவலோட ஹேண்ட்லிங்கு கொஞ்சம் ஹேசல் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து அதை லாக் பண்ண முடியும். ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸாக அது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது பவரு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சிவிடியை கம்பேர் பண்ணும்போது இந்த மேனுவலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதே நம்ம பார்ப்போம். இப்போ நான் செகண்ட் கியரில் தான் இருக்கேன். ஒரு த்ராட்டில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு ரெவ் நல்லா இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு புல் வந்து உங்களுக்கு இருக்குது செகண்ட் கியரில். இப்போ தேர்ட் கியரில் இப்போ ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 1800 இருக்குது. ஸ்பீட் வந்து ஒரு 40 இருக்குது. ஸோ இதில் போகும்போது அந்த சின்ன அந்த பவர் லேக் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் சிவிடியில் இருக்கிற ஒரு மைனஸ் நம்ம என்ன சொன்னோம்னா, ரெவ் வந்து அப்படியே சிட்டிக்குள்ளே போகும்போது இன்க்ரீஸ் ஆகினா ஒரு ஃபீல் வந்து இருந்தது. பட் இதில் அந்த ப்ராப்ளம் வந்து இல்லை. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அன்னெசரியாக ரெவ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் சிவிடியை விட இந்த மேனுவல் கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நான் வந்து செகண்ட் கியரில் ஒரு புல் கொடுத்து காமிக்கிறேன். அவ்வளோ லீனியராக தான் வந்து மேலே வந்து ஏறுது. அப்போது இந்த மேனுவல் யூஸ்வலாக பார்த்தோன்னா வேறு காரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு இருக்கும். ரொம்ப செகண்ட் அண்ட் தேர்டில் நல்ல ஒரு புல் இருக்கும். பட் இதில் அந்த ஒரு லேக் வந்து தெரியுது சிவிடியை கம்பேர் பண்ணும்போது, ரைட். ஆனால் கியர் பாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அதை ஹேண்ட்லிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு உங்களுக்கு அது லாக் பண்ண முடியும். அப்போ நீங்கள் பெப்பியாக ஓட்டணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்த மேனுவலில் செகண்ட் வந்து ரொம்ப லீனியராக இருக்குது. ஸோ அப்போ சிவிடி வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக வந்து உங்களுக்கு இருக்கும். மேனுவலை கம்பேர் பண்ணும்போது சிவிடியோட பவர் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் அந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து நீங்கள் வச்சு ரன் பண்ணும்போது நல்ல பெப்பியாக உங்களால் ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஓவராலாக இந்த கார் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பட்ஜெட்டுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணியாக வந்து உங்களுக்கு இருக்குது. பர்ஃபார்மன்ஸுக்கு சிவிடி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் மேனுவலை விட. ஸோ மேனுவல் அப்படிங்கிறது நீங்கள் லைட் ஃபுட்டில் தான் நீங்கள் ஓட்டுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேனுவல் வந்து அன்னெசரியான அந்த ரவ் சவுண்ட் இல்லாமல் உங்களால் ஓட்ட முடியும். சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தராக ஈவன் சிட்டிக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு அப்கிரேடாக கண்டிப்பாக ஹோண்டா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த தேர்ட் ஜென்ரேஷனோட அமேஸோட கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். சேஃப்டி வைஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 6 ஏர்பேக்ஸ் அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும். ஹில் ஹோல்டர் சிஸ்டம் வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதுவும் ஒரு வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ சேஃப்டி வைஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஒரு மீனிங்ஃபுல்லான அப்கிரேட் வந்து ஹோண்டா பண்ணியிருக்காங்க. ஹோப் இந்த வீடியோ
இந்த தேர்ட் ஜென்ரேஷன் அமேஸை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். டிரைவபிலிட்டி ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.